நேசிக்கிற நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஏசப்பா. நன்றிப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை வழி நடத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திக்க டிவி மூலமாக யூடியூப்பில் உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு செய்தி என்ன அப்படின்னா, விட்டு விடாதவை, எதெல்லாம் நம்ம விட்டு விடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன். விட்டு விடாதவை அப்படின்ட்டு என்ன அப்படின்னா, எதெல்லாம் நம்ம விட்டு விடவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபத்தை விட்டு விடவே கூடாது. ஒரு 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயிருள்ள நாள் வரைக்கும் விடவே கூடாது. அப்படிப்பட்டது ஃபஸ்ட்டு பிரேயர், ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. 2வதாக விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. 3வது தேவ சமூகத்திலே காத்திருப்பதை நம்ம விட்டுவிடக்கூடாது. 4வதாக தேவனுடைய பிள்ளைகளோடு கூடுகிறது ஐக்கியம், அது ஆலய ஆராதனையும் உண்டு. இன்னுமாக நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களாக கூடி கான்ஃபரன்ஸில் இல்லை நம்ம நேருக்கு நேராக கூடி ஜெபிக்கிறதை விட்டுவிடக்கூடாது. 5வதாக ஆலயம் செல்லுவதை விட்டுவிடக்கூடாது. இந்த 5 காரியங்களும் ஒரு விசுவாசியின் இடத்துல இருக்குமானால் தேவனை விட்டு நம்மை அது பிரிக்கவே பிரிக்காது. சாத்தானும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதனால் இந்த 5 காரியங்களையும் பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்க இருக்கின்றேன். கர்த்தர் உதவி செய்வார். முதலாவது, எதை நாம் விட்டுவிடக்கூடாது என்றால் ஜெப வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவதாகும். அவரோடு, அதாவது நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லி அவர் நம்மகிட்ட தலையை அசைத்து நம்மோடு பேசுகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஜெபம் படிப்பது அல்ல, ஜெபம் செய்ய வேண்டும். நம்ம புத்தகங்களை படிக்கிறோம், ஆனால் பிராக்டிக்கல் என்பது செய்வது. அதே மாதிரி தான் ஜெபத்தை படிக்க வேண்டாம், ஜெபத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தனித்து தேவ சமூகத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்யும்போது தேவன் அவருடைய விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த காலத்திலே நம்ம எங்கேயுமே அழிவுகளை பற்றி கேள்விப்படுகின்றோம். வெள்ளத்தினால், அப்படியே நிலநடுக்கங்களினால், இப்படியாக அதிகமான ஒரு அசம்பாவிதம் உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்தோனேஷியாவிலோட கடந்த நாளில் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். நிறையா எங்கு பார்த்தாலும் ஒரு மோசமான நிகழ்ச்சியை தான் நம்ம டிவியில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நாம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணுகிறதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்குமே ஜெபம் போதுமானது. ஜெபம் இல்லாத மனிதன் யாருமே இருக்கவே கூடாது. கண்டிப்பாக அவன் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். அதனால தான் ஏசப்பா பேதுரு மூலமாக நமக்கு எழுதி வச்சிருக்காங்க, எல்லாவற்றுக்குமே முடிவு என்ன ஆயிற்று? சமீபமாயிற்று. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதைனா எப்படி? விழித்திருக்க வேண்டும். தினமும் நம்ம கண்டிப்பாக ஜெபம் செய்துவிட வேண்டும். ஏன்னா தானியெல்லாம் 3 வேளை அவர்கள் ஜெபம் செய்திருக்கிறார்கள். பவுல் எழுதியிருக்காங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பாவும் அதிகாலையிலே ஜெபம் பண்ணதாக, வனாந்தரத்திலே போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணதாக நம்ம பார்க்கின்றோம். பவுலும் சீலாவும் அவர்களும் சிறைச்சாலையிலே ஜெபம் பண்ணினார்கள். ப்ரேயர் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஜெபம் இல்லாமல் வாழ முடியாது. ஜெபம் ஜீவனாக இருக்கின்றது. ஏனென்றால் ஜெபம்தான் நாம் கர்த்தரோடு உள்ள உறவை நிலைப்படுத்தி கொள்ள முடியும். எவ்ரி டைம், ஒவ்வொரு நாளும் நாம் சில மணி நேரங்களை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குறைகளை தேவன் வெளிப்படுத்தி காட்டுவார். நம்முடைய குற்றங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவது ஜெப நேரத்தில். நல்ல நம்ம எது முடிவெடுக்கன்னு தெரியாத இருக்கும்போது அந்த நமக்கு சரியான ஒரு முடிவை காட்டுகிறது ஜெப நேரம்தான். இன்னும் நம்முடைய குறைகள், சில சாபங்கள் நமக்கு இருக்கும், அதை வெளிப்படுத்தி காட்டுவார் அது ஜெப நேரத்தில். நீ என்ன செய்யணும், உன்னுடைய முடிவு என்ன, இதில் எப்படி முடிவு எடுக்கணும், இந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகமான ஜெபம் தேவை. இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே மணிக்கணக்காக ஜெபிக்கிறவர்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள். எதுக்கு அப்படின்னா, அதிகமாக செல் பார்க்கிறார்கள். அதில் அநேக செய்தி, அதாவது உலக பிரகாரமான செய்திகளையோ வேறு விளையாட்டு செய்திகளையோ அப்படி அதிகமாக பார்க்கின்றார்கள். அப்படியானால் நீங்கள் ஜெபங்கிற வாழ்க்கைக்குள்ளே உங்களால் போக முடியாது. அந்த ஜெபம் என்பது உடனே நமக்கு வராது. நீங்கள் ஒரு விளையாட்டு, ஒரு கிரிக்கெட் விளையாட்டோ இல்லை ஒரு ஃபுட்பாலோ இல்லை ஏதோ ஒரு விளையாட்டை நீங்கள் அதிகமாக பார்க்கின்றீர்கள், பார்த்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணன்னு உட்கார்ந்தீங்கன்னா உடனே அந்த ஜெபம் வரவே வராது. ஏனென்றால் இது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஐக்கியம். அதனால தான் நம்ம அதிக நேரத்தை ஜெபத்துக்கு கொடுக்கும்போது அந்த ப்ரெசன்ஸ் நமக்கு இருக்கும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையும் சமாதானமாக அமைதியாக போகும். ஜெபம் பண்ணும்போது சமாதானம் கிடைக்கும். அதனால தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று. நம்முடைய தேவைகளை நாம் தேவனிடத்தில் சொல்லுவது ஜெபம். அதுக்கு மனிதர்களையே நம்ம தேடிக்கொண்டு நாடிக்கொண்டு அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு நம்ம உறவினர்களையோ இல்லை நண்பர்களையோ குறை சொல்லி கொண்டு இருக்காமல் தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம நினைக்கிறத விட அதிகமாக, வேதம் சொல்லுதில்ல, நம்ம ஜெபிப்பதற்கும் நம்ம நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாவற்றையும் நீங்கள் தேவனிடத்திலே சொல்லி பழகிட்டீங்கன்னா மனுஷருடைய உதவியோ மனிதருடைய சப்போர்ட்டோ அவங்க நமக்கு செய்யணும் செய்யலை அப்படிங்கிற ஒரு குறைபாடுகள் நமக்கு வராது. அப்படி குறைபாடுகள் மனிதர்களிடத்துல நமக்கு அவங்க செய்யலை, நம்ம கேட்டும் நமக்கு தரல அப்படின்னு வரும்போது அன்பு அங்கே குறைகின்றது, குறைகளையே பார்க்க தோணும். அதனால் மனிதர்களிடத்துல எல்லா காரியத்துக்கும் நம்ம போகாமல் இயேசுப்பாவிடத்தில் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இன்று உங்களுக்கு கர்த்தர் என் மூலமாக இந்த ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கின்றார். ஜெபம் என்று நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் செய்வது என்பது அவ்வளவு ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல. வேறு எந்த இதுக்கு நம்ம அதிகமான, நீங்கள் நிறையா வீட்டில் வேலை செய்துட்டு நீங்கள் ஜெபம் அப்படின்னு உட்கார்ந்தா உடனே தேவனோடு பேசக்கூடிய அந்த நெட்டு கிடைக்காது, அந்த கனெக்ஷன் உடனே கிடைக்காது. நீங்கள் வேதத்தில் சொன்னது போல் ஒரு 3 வேளையாவது இல்லை காலையிலேயே நடுவில் நேரம் கிடைக்கும்போது ஆலயத்துக்கு போனாலும் வேறு எதையுமே நம்ம வேடிக்கை பார்க்காம ஜெபத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அந்த கனெக்ஷன் உடனே கிடைக்கும். ஏன்னா நம்முடைய மைண்டு செட் அப்படி இருக்கும். எதில் நம்ம அதிகமாக, இப்போ நான் தான் இருக்கேன், நான் கபடி விளையாடுவேன் ரொம்ப அப்படின்னு, நான் அந்த கபடி விளையாட்டுக்கு நான் அதிக நேரமாக கொடுத்து நான் டிவிலையோ யூடியூப்லேயோ அதுக்கு நான் அதிகமாக கொடுத்துட்டு திருப்பி நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு போகும்போது உடனே எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் உடனே கிடைக்காது. சில பேர் சமையல் பார்ப்பீங்க, ரொம்ப நேரம் நீங்கள் சமையல் குறிப்புகளை ஒன்று மாற்றி ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி நேரம் ஆகிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு போனீங்கன்னா உடனே அந்த ப்ரெசன்ஸோடு அந்த கனெக்ஷன் கிடைக்காது. அப்போ உங்களுக்கு என்ன செய்திரும், ஜெபம் என்பது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய முடியாது. அப்போ இருதயத்தில் நல்ல ஒரு தெய்வீக சமாதானத்தை நாம் அடைய முடியாது அருமையானவர்களே. அதனால தான் ஜெபமே நமக்கு ஜீவன் என்று பக்தர்கள் அந்த பாடலை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம்,
ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபம் என்பது அது ஜீவனாக உயிராக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் ரூல்ஸு, அது ஒரு சட்டம் என்று நம்ம பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் பவுலாக மாறுகிறார். ஊழியக்காரராக மாறும்போது அவர் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிக்கும் போது அவருக்கு கிடைக்கிறது தேவ தரிசனம். அப்போ நீங்கள் தரிசனம் பார்க்க வேண்டும், ஆவி மண்டலத்துக்கு போக வேண்டும். இந்த நம்முடைய சரீரத்தில் இருந்து நம்ம ஆவி கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைந்து வெளியே ஆவி மண்டலத்துக்கு போகும்போது அங்கே பல தரிசனங்கள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நம்ம கூட இருப்பதை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மோடு கூட பேசுவதை அவர் நமக்கு காட்டுவார். அந்த பிரசன்ஸ், அந்த மேகம், அந்த மகிமையின் மேகம், அது நம்மை சூழ்வதை நாம் அனுபவிக்க முடியும். அப்பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த உலகத்திலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. தேவனுடைய மகிமையை நீங்கள் கண்டால். அதனால தான் நிறைய பேர் கர்த்தருடைய பிரசன்ஸை விரும்புகிறாங்க. மோசே கேட்டது அதானே, உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்ட்டு, உடைய முகத்தை எனக்கு காண்பித்தரணும் அப்படின்ட்டு. அப்போ அருமையானவர்களே, நாம் அதை விரும்ப வேண்டும். நம்ம எல்லாமே நீங்கள் விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் நகை கடைக்கு போனாலும் உங்களுடைய செலெக்ஷன் வித்தியாசமாக இருக்கும், மற்றவங்கள மாதிரி இருக்காது. நீங்கள் ஜவுளி கடைக்கு போனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கோ நீங்கள் எடுக்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய மைண்டு ரொம்ப தெளிவான ஹை லெவலில் நீங்கள் இருக்கிறவங்களாக இருப்பீங்க. அதே போல் ஏசப்பா கூட நீங்கள் பேசி பழகும்போதும் அந்த மாதிரி ஹை லெவலுக்கு போக வேண்டும். பவுல் சொல்கிறார், 3ஆம் வானம் வரைக்கும் நான் போனேன் அப்படின்ட்டு. நாமும் அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம செல்ல வேண்டும். நான் ஜெபத்துக்கே ரொம்ப நேரம் சொல்லிட்டேன், இன்னும் 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். தேவன் நம்மிடம் பேச ஆசையாக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஜெபம் பண்ணி கெட்டு போனவங்க யாருமே கிடையாது. ஜெபித்தால் பிழைப்பீர்கள். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் ஜெபத்துக்கு. செகண்ட் பாயிண்ட் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்து நமக்கு விசுவாசம் வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல், அதாவது இயேசுப்பா மேலே நல்ல நம்பிக்கை இல்லாமல், நம்ம கேட்குறதே தேவன் தருவார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க முடியாது. நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம ஆண்டு விட்டு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதுண்ணே. ஏன்னா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்போ நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வேணும். தேவன் எனக்கு செய்வார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். நான் அலைகள் மேலே நடந்தாலும் அது என்மேல் புரளாது. எனக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது என்னை மேற்கொள்ளாது. என் தேவன் என்னை அழைத்தார், அவர் என்னை நடத்துவார். என் தாயின் கருவிலே என்னை கண்டுகொண்ட என் தேவன் என்னை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம்னா என்ன? பெரிய வெற்றி. அப்போ இந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தையே ஜெயிப்பதற்கு விசுவாசம்தான், ஃபெய்த்து. அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே, ஒருத்தங்க கூட தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்க வருகிறார். அப்போ ஏசப்பா கேட்குறாங்க, உனக்கு என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு வல்லமை இருக்கா அப்படின்ட்டு கேட்காங்க. அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பிள்ளையுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் கூட எனக்கு கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது, அதனால் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அதை பார்க்கின்றார். இவன் நம்புகிறான், இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்கிறான். பையனுடைய அந்த வியாதியின் கொடுமையை, பிசாசனுடைய அந்த கொடுமையை, அலக்கழிக்கிற கொடுமையை அவன் பார்க்கும்போது அவனுக்கு நம்பிக்கை வரல அந்த அப்பாவுக்கு. அதனால் சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் நம்புகிறேன், உங்களை நம்புகிறேன், ஆனாலும் எனக்குள்ளே கொஞ்சம் அவிசுவாசமும் இருக்குது அப்படின்னு.
உடனே ஆண்டவர் அவனை குணமாக்குகின்றார். அப்போ அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்துகின்றார். அந்த தகப்பனுக்குள்ள அப்படியாக கர்த்தர் அவரை சுகமாக்குகின்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஜெயிக்க முடியல அப்படின்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசம் குறைவாக ஒருவேளை இருக்கிறது. விசுவாசம் குறைஞ்சும் கூடியுமா இருக்கும். இப்போ நம்ம சுகரு ப்ரெஷர்லாம் பார்ப்பாங்க. அது ஒரு நேரத்துக்கு கூட ஒரு நேரத்துக்கு குறைஞ்சிரும். என்னப்போ 400 இருக்குமா, திடீர்னு பார்த்தா லோவாக போயிருமா, 140 அப்படிலாம் வந்துருமா, அப்புறம் ஏற்றணுமா, அதுக்கப்புறம்னா ரொம்ப ஏறிடுமா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. விசுவாசம் நமக்கு நாளுக்கு நாள் தேவனோடு பழகி பழகி நம்ம விசுவாசத்தில் பெருக வேண்டும். இன்னும் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 39, நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ அருமையானவர்களே, இந்த 2வது பாயிண்ட் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த விசுவாசம் நம்முடைய ஆத்துமா இருக்கலாம், அது நம்முடைய ஜீவன். அதான் தேவன் நமக்குள்ளே அவருடைய ஆவியை நமக்குள்ளே ஊதி நமக்குள்ளே உண்டு பண்ணதான் என்னது ஆத்துமா. அவன் ஜீவாத்மாவானான். அந்த ஆத்துமா ஈடேறுவதற்கு நமக்கு ஃபெய்த் தேவை, விசுவாசம் தேவை. தேவன் எனக்கு செய்வார். எனக்குள்ள விசுவாசமாக தான் இருக்குது, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இது வருஷ கணக்காக ஆயிட்டு, இது மாத கணக்காக ஆயிட்டு, ரொம்ப நாள் ஆயிட்டு, ஏன்னா இது எனக்கு எங்கே கிடைக்கும் என அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால், அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் ஜெபம் பண்ணிவிட வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்களை நான் நம்புகிறேன், உங்களால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் நிறையா சாட்சிகள் இருக்குது வேதத்தில். வெளியே நம்ம பார்க்கின்றோம். 4 நாள் ஆன அந்த மரித்து போன லாசருவை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். சொல்லி அந்த மகனை 4 நாள் அவங்க சொல்கிறாங்க, மார்த்தாள் அது செத்து நாரி போய் இருக்குமே, தன்னுடைய தம்பி தான், ஆனால் எந்திரிச்சிட மாட்டானா அப்படின்லாம் அவங்களுக்கு வரல. ஏன்னா சரியான விசுவாசம் இல்லை. ஆனாலும் தேவன் அவங்கள நம்ப வைக்கிறாரு. நம்ப வச்சு லாசருவை 4 நாள் ஆனாலும் உயிரோட எழுப்பி கையில் ஒப்படைக்கிறார். எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கு நீங்களும் நாட்களாயிற்ற, காலமாயிற்ற, வருஷமாயிற்ற, அது ஒருவேளை திருமண காரியமா, ஒருவேளை குழந்தை பாக்கியமா, இல்லை ஒரு வீடா, இல்லை ஒரு கடன் பாரமா, இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களா, படிப்பா, வேலையா, எதுக்குமே நீங்கள் ஒன்று செய்யணும். ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு பொறுப்பு நீங்கள் தான். என் பிள்ளையை நான் உண்டாக்கலை, நான் உருவாக்கலை. நீங்கள் தான் என் பிள்ளையை நீங்கள் உருவாக்கி தந்தீங்க. நீங்கள் தான் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தீங்க. கற்பத்தின் கனியை தந்தீங்க. கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என் பிள்ளைங்க எனக்கு. அது 2, 3, 1, 5 நீங்கள் தந்தீங்கப்பா. இதை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. அப்படிலாம் சும்மா விட்டு விட மாட்டீங்க. நான் இப்போ உள்ள சிச்சுவேஷனை பார்க்கவே மாட்டேன். என் தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல என் பிள்ளைங்களை காப்பாரு, தப்பு வைப்பாரு. அது எங்கே போனாலும் வந்தாலும் என் பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலும், அது ஃப்ளைட்டாக இருக்கலாம், அது ட்ரெயினாக இருக்கலாம், அது 2 வீலராக இருக்கலாம், அது கடலில் கப்பலில் போகிற பிள்ளையாக இருக்கலாம், எங்கேனாலும் என் பிள்ளைங்களை குடும்பத்தை என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பார். நான் விசுவாசிக்கிறவர், எனக்கு தெரியும் அவர் இன்னார், அவரை நம்புகிறவங்களை அவர் கைவிட மாட்டார் அப்படின்ட்டு நம்ம விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படியானால் இதை கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனையும் உங்களால் ஜெயிக்க முடியலைன்னா உலகத்தை நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னொருத்தர் விசுவாசம் உங்களுக்கு உதவாது, என்னுடைய விசுவாசம் உங்களுக்கு உதவாது, உங்கள் விசுவாசமும் எனக்கு உதவாது, எந்த பரிசுத்தவான்களுடைய விசுவாசமும் என் நம்பிக்கை எனக்கு உதவாது. நான் நம்பணும், நான் விசுவாசிக்கணும். நான் என் தேவன் என்னுடைய கணவனை காப்பாற்றுவார், என் பிள்ளைகளை காப்பாற்றுவார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் குடும்பமும் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு நான் நம்பணும். என்ன, நான் நம்பும்போது அது எனக்கு நடக்கும். நாங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை நான் பார்க்கல ஆண்டவரை, நான் இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். என்னுடைய தரிசனமே நாங்கள் நல்லா இருப்போங்கிறதா, எங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படிங்கிறதா அப்படின்னு சொல்லி நாம் தேவன் மேலே விசுவாசம் என்ற அது நங்கூரம்னு கூட சொல்லுவாங்க. அந்த நங்கூரம் எப்படி ஸ்ட்ராங்காக ஒரு கப்பலை காப்பாற்றுமோ, நிலையா நின்று எத்தனை காற்று புயல் வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த நங்கூரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த கப்பலுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அதே போல் நம்முடைய ஃபெய்த்து, நம்முடைய விசுவாசம்
ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் ஆத்துமா ஈடற, ஆத்துமா கெட்டு போகாமல் இருப்பதற்கு நீங்கள் தேவனை நம்பித்தான் ஆக வேண்டும். இயேசுப்பா மேல் உங்களுடைய விசுவாசத்தை வைக்கத்தான் வேண்டும். ஆண்டவரே, நான் சூழ்நிலையை பார்க்கலப்பா, நான் உங்களை பார்க்க, நீங்கள் தான்ப்பா நாளைய தினத்தை குறித்து கூட கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்து கலங்குறேன், அவிசுவாசமாக பேசுகிறேன், அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிடுறேன், நம்பிக்கை இல்லாமல் போயிடுது, டயர்டாகிடுறேன், நான் சோர்வடைஞ்சிடுறேன். ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கின்ற அருமையானவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், ஏன் விசுவாசம், எனக்கு நிறைய விசுவாசம் உண்டு, எனக்கு கூடையாக விசுவாசம் உண்டு, என் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார், நான் இந்த உலகத்தை விசுவாசத்தினாலே ஜெயிப்பேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக தேவன் உங்களை காப்பாற்றுவார். அடுத்து தேவனிடம் காத்திருப்பது. அதுக்கு உங்களுக்கு 3வது பாயிண்ட் தேவனிடம் காத்திருப்பது. சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அடுத்து 3வது பாயிண்ட், காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்கு இருதயம் என்ன ஆகுமா, ஸ்திரப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு காத்திருப்பது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே என்ன கிடைக்கும் தெரியுமா, நம்ம இருதயம் ஸ்திரப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் திருமண காரியத்துக்காக இருக்கீங்களா, தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து இருங்க. நம்ம இல்லை என்னால் முடியாது, நான் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன் அப்படின்லாம் நம்ம அதிகமாக நேரங்களை செலவழித்து வீணாக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். அப்போதான் தேவனுடைய அந்த ப்ரெசன்ஸ் நமக்கு இறங்கும், அப்படியே இறங்கும். ஏன்னா அவருடைய வல்லமை நமக்கு இறங்கணும்னா நம்ம காத்திருக்க வேண்டும். அன்றைக்கு 120 பேர் எருசலேமிலே பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். இன்றைக்கி நீங்கள் ஆலயத்தில் போய் காத்திருக்கலாமே, வீட்டில் காத்திருக்கலாமே, உங்களுக்கு ஜெபரை இருக்கே அதில் நீங்கள் காத்திருக்கலாமே. ஏன் நீங்கள் வீணா சிந்தித்து கொண்டு புலம்பிக் கொண்டே அலைகிறீர்கள்? வீண்டாக ஏன் யோசித்து கொண்டே இருக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் அமைதியாக வச்சு ஸ்டாப் பண்ணி, தேவனை நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கப்பா, கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதம் 27:14 சொல்லுது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நான் கர்த்தருக்கு வெயிட் பண்ணுவேன், நான் திட மனசாக இருப்பேன், அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த 3வது பாயிண்ட் சொல்கிறது. நீங்கள் காத்திருங்க, உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். நீங்கள் தோல்வி அடையவே மாட்டீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு எதுக்கு இப்படி நடந்துச்சு, இப்படிலாம் நான் யோசிக்கலை, நான் உங்கள் சமூகத்தில் இருக்கப்பா, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று. அடுத்து 4வது பாயிண்டாக சொல்கிறேன், கூடுகை. நியாயாதிபதிகள் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எப்படி நம்ம கூடி வரணும் அப்படின்ட்டு. 21:5 கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு சொல்லி முதல் பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, நியாயாதிபதிகள் 21:5 சபை கூடுதலுக்கு வராதவன் கொலை செய்யப்பட வேண்டும் முன்பகுதியில் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம கூடி வர வேண்டும். அடிக்கடி நம்ம கூடணும். கூடி ஜெபம் பண்ணும்போது பெரிய வெற்றியை நம்ம காணலாம். ஒருத்தருடைய சாட்சி, ஒருத்தர் அதிகமாக ஜெபிப்பாங்க, அவங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது நமக்குள்ளே சோர்வு இருந்தால் கூட நம்ம எந்திரிச்சிருவோம். நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்துடும். ஐயோ, நம்மளெல்லாம் ஜெபிக்கணுமே, இவங்க இப்படி ஜெபிக்காங்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களாக இருக்காங்க, இவ்வளோ ஒரு ஏழையாக இருக்காங்க, ஆனால் ஆண்டவருக்குள்ளே இவ்வளோ வைராக்கியமாக ஜெபிக்காங்களே அப்படின்னு கூடி ஜெபிக்கும்போது நம்ம ஒருவருக்கு ஒருவர் அனல் மூட்டி நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கூடுகை, சபை கூடுகிறதை சிலர் விட்டு விடுகிறார்கள். அப்படி விட்டு விடாமல் இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் நீங்கள் சபை கூடி வருகிறதை விட்டு விட்டீங்கன்னா அது பின்மாற்றம் ஆயிரும். தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியத்தை விட்டு விட்டாச்சுன்னா திருப்பி அந்த ஐக்கியத்தில் வர்றது கஷ்டம், கடினம், பின்மாற்றம் ஆகிவிடும். அந்த இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 2 பேர் 3 பேர் 5 பேர் நீங்கள் ஆலயத்திலேயோ இல்லை உங்களுடைய வீடுகளிலேயோ நீங்கள் கூடி
5 பேர் 6 பேர் 10 பேராக சேர்ந்து 1 மணி நேரம், அரை மணி நேரம் எடுத்து நீங்கள் பாடி, நீங்கள் வேதம் வாசித்து ஒருவருக்கொருவர் சாட்சிகளை பகிர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4வது பாயிண்ட் உங்களுக்கு கூடி இருக்க வேண்டும், ஐக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கேன். 5வது பாயிண்ட் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆலயத்தில் சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றார் தாவீது. ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நம்ம படிச்சிருக்க முன்னால் அது ஆத்தி சூடியா எதில் அப்படின்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம படிக்கும்போது என்ன படிக்கும்? கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆலயம் செல்வதே சாலமும் நன்று. ஒரு மகளுக்கு கல்யாணம் ஆச்சாம, கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கணவன் வீட்டுக்கு அந்த மகள் போகிறா. அப்போ அந்த மணமகளுடைய அம்மா, பெண்ணோட அம்மா அந்த மகளுக்கு சொல்லி விட்டாங்களாம். என்ன சொல்லி விட்டாங்களாம் தெரியுமா? எம்மா, நீ கணவன் வீட்டுக்கு போகிற, நீ அங்கே வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா நீ ஆலயத்துக்கு நீ போயிடணுமா, நீனும் உன்னுடைய கணவனுமாக நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம். பிள்ளையை நல்லா வச்சுக்கோங்க, நீ அங்கே நல்லா இருமா, என்ன நீ சந்தோஷமாக இரு, அப்படி இப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ கண்டிப்பாக நீ வேறு ஊருக்கு போகிற, கல்யாணம் முடிஞ்சு நீ ஆலயத்துக்கு போம்மா, நீ ஆலயத்துக்கு மட்டும் போகாமல் இருந்துடாதம்மா, நீ ஆலயத்துக்கு நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம். ஏசாயா 37:1 கூட ராப்சாக்கே என்பவன் அந்த ராஜாவை ரொம்ப நிந்திக்கிறான், எசேக்கியா ராஜாவை நிந்திக்கிறான். அப்போ அவர் என்ன செய்தார் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் எசேக்கியா ராஜா போனார். அங்கே போய் அந்த நிருபத்தை வாசித்தார். கர்த்தர் ஒரே நாளில் 1,80,000 பேரை கொன்று ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அருமையானவர்களே, 5 குறிப்பை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்னாலும் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி தான் குழந்தை கிடச்சிது. இப்போ இந்த 5 குறிப்பில் முதலாவது ஜெபம் என்ற வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. 2வது விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. 3வது காத்திருப்பதை விட்டுவிடக்கூடாது. 4வது தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. 5 ஆலயத்துக்கு செல்வதை நாம் விட்டுவிடக்கூடாது. காகங்கள் கூட்டமாய் பறக்கின்றன. எதுக்கு? ஒருவர் கொடுக்கிற உணவை ஒருவர், நரிகள் குழுக்களாக செல்கின்றன. அப்படியே நாமும் கூட்டமாக தேவனை தேட வேண்டும், தனித்தும் ஜெபிக்க வேண்டும். இந்த 5 பாயிண்டையும் நீங்கள் மறக்காம வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன், எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, இந்த செய்தியை கேட்டு ஜெபத்துக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, டிவி முன்பாக உட்கார்ந்து, ஆண்டவரே யூடியூப்பில் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்கும் இந்த 5 காரியத்தை நீர் கொடுக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும், ஆலயம் செல்ல வேண்டும். இவர்களை நீர் கண்ணோக்கி பாருங்க. ஏசப்பா இவங்களுக்கு இறக்கம் காட்டுங்க. வயது ஆக ஆக அவர்களுக்கு மன சோர்வு வரக்கூடாது. நல்ல பலனாய் இருக்க வேண்டும், நல்ல சக்தியாக இருக்க வேண்டும். ஆண்டவரை கிருபை செய்திருளுங்க. பிள்ளைகள் இவர்களை பராமரிக்கணும். பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த வேண்டும். பிள்ளைகள் மேல பாசமாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளை நன்கு பெற்றோர் கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஜெபிக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள், பெரியோர், எல்லா டீச்சர்ஸ், எல்லா என்ஜினியர், எல்லா டாக்டர்ஸ், எல்லா அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். சிறுவர் ஜெபிக்க வேண்டும், பெரியோர் ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டும். இப்போ ஜெபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஏசப்பா ராஜா நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. நினச்சிக்கோங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. சண்டை ஓட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிற குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் எப்பொழுதே உண்டாகட்டும் ஐயா.
சமாதானம் உண்டாவதாக. நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி. நோய் இல்லாத வாழ்க்கை தாரும், கடன் இல்லாத வாழ்க்கை தாரும். அற்புதங்கள் நடக்கட்டும், மிராக்கள் நடக்கட்டும், ஒண்டர்ஃபுல் நடக்கட்டும்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட இயேசப்பாவுக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.